வணக்கம். நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் ரேலி 461 பாயிண்ட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2%. பேங்க் நிஃப்டி 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமெரிக்கா ஈரானோட பீஸ் டீல் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஒரு முக்கியமான ரீசன். நேற்று மோர் தென் 5% க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சு. அமெரிக்காவோட மார்க்கெட் 1 to 3% வரைக்கும் நேற்று இன்க்ரீஸ் ஆச்சு. இதோட கேப் அப் ஓப்பனிங் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு 460 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு யாருமே ஓப்பனிங்கில் எதிர்பார்க்கல. ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ கேப் அப்பில் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. செகண்ட் ஹாஃப் மார்க்கெட் ஒரு ஜெட்டு வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது, இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா? எந்த செக்டார் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது? இதை பற்றி தான் இன்னோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 13 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கான ரெஜிஸ்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தேர்டு பிக்கெஸ்ட் ரேலியாக இந்த 2026 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு ஹை ஜனவரி 5ஆம் தேதி 26,370க்கு நியரில் ஹை போயிருந்தது. அதுதான் ரெக்கார்ட் ஹை நிஃப்டியோடது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கின மார்க்கெட் எங்கேயுமே ரெக்கவர் ஆகல, பெரிய அளவுக்கு இல்லை. பட் இந்த ஏப்ரலில் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. கிட்டத்தட்ட 874 பாயிண்ட் ஒரே நாளில் ஏப்ரல் 8ஆம் தேதி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறமும் ஒரு ரேலி கிட்டத்தட்ட 24,600 வரைக்கும் போன மார்க்கெட் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகலை. தொடர்ந்து இறங்கின மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 8 ட்ரேடிங் செஷனோட ஹையை நிஃப்டி இன்னைக்கு பிரேக் பண்ணி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் 1638 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ். இன்னைக்கு மார்க்கெட்டில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு மோர் தென் 2%. இதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ். இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப குறைவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை சொல்லலாம். ஏன்னா நிஃப்டியை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் இந்தியா வீக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% கிட்ட ஃபால் ஆகி 15 லெவலுக்கு கீழே இறங்கியிருக்கு. அதாவது ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த இந்தியா விக்ஸோட ட்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது. பிலோ 15 அப்படின்னா பெரிய அளவுக்கு வாலடைல் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது செக்டாரில் அகைன் நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இதுதான் ஸ்ட்ராங்கான ரேலி இன்னைக்கு மார்க்கெட்டில். ஆனால் ஒரு செக்டார் இந்த அளவுக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகியும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ட்ரேடிங் செஷன் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் 0.09% பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை, பட் 0.09% கிட்ட இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் யாருமே எதிர்பார்க்காம 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானோட போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தொடர்ந்து ஸ்ட்ரகிளான ஒரு இண்டெக்ஸ், ஒரு செக்டார். ரெண்டாவது, குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் இந்த செக்டாருக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. பட் இந்த நியூஸ் எக்கனாமி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த அமெரிக்கா ஈரானோட டீல் க்ளோஸ் ஆனா. பட் இன்னும் க்ளோஸ் ஆகுமா அப்படின்ற கொஷின் இருக்கு. ஏற்கனவே 2-3 முறை இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகாமல் போச்சு. அஃபிஷியலாக எந்த ஒரு டீலும் க்ளோஸ் ஆகலை. அதாவது பாகிஸ்தானில் ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா ஒரு நியூஸ் வந்தது. அந்த டைம்லையும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அது தோல்வியில் முடிஞ்சது ஒரு ரீசன். பட் இங்கே பேச்சுவார்த்தை இல்லை, டைரக்டாக டீல் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ். ஆல்மோஸ்ட் இது ஒரு 90% கிட்ட க்ளோஸ் ஆன ஒரு விஷயம்தான். ஹார்மஸ் அடுத்த 30 நாளுக்குள்ள ஓப்பன் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அமெரிக்கா அவங்களோட படைகளை திரும்ப பெறும் அப்படின்ற ஒரு நியூஸ். இதில் எல்லாருக்கும் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான். ஏற்கனவே இஸ்ரேல் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை மீறி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் இந்த டீல் க்ளோஸ் ஆனால் பெரிய ஏமாற்றமாக இஸ்ரேலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது கம்ப்ளீட் ஆனால் மட்டுமே இதை நம்ம பிலீவ் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்பெக்குலேஷனாக இருக்கட்டும் இல்லை எந்த ரூமராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணிடும். பட் அதுக்கப்புறம்
அந்த நியூஸ் உண்மையாக ஆகும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகும். பட் அந்த நியூஸு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை இல்லை முடியல அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அப்போது இந்த விஷயத்தை இப்போதைக்கு 90% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ செக்டார் பக்கம் வரும்போது ஒரு சில செக்டார் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது எந்தெந்த செக்டார் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் 0.6% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் 1% க்ளோஸாக இருக்குது, பட் ஆனால் 1% தாண்டல. ஃபார்மா இண்டெக்ஸ் 0.3% தான். ஹெல்த்கேர் இண்டெக்ஸும் 0.3% தான். பட் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, நான் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸு, இன்னைக்கு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல்டி இண்டெக்ஸ்க்கு அடுத்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் தான் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஃப்டி 50ல 11 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவ், 39 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு டாப் கெய்னரா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 செக்டார் இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதாவது அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, அந்த பீஸ் டீல் வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடியே 2 செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒன்று ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று கமர்ஷியல் வெஹிக்கிள். அசோக் லேலண்ட் நியர்லி 9 to 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ், எல்என்டி, முக்கியமாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மல்டி கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் இருக்கிற எல்என்டிக்கு இது ஒரு பெரிய தலைவலி. இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ற நம்பிக்கை இந்த ஸ்டாக் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் பாதிப்படைஞ்ச இண்டிகோ இன்னைக்கு நியர்லி 4%. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டைட்டன், எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதாவது இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு பையிங் அதிகமாக வந்திருக்கு. இன்னைக்கு 2 ஸ்டாக் வந்து நெகட்டிவா வீக்னஸ் இருந்த ஸ்டாக் நிஃப்டி 50லன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா, ஓஎன்ஜிசி. இந்த 2 ஸ்டாக்கும் வந்து முக்கியமான காரணம் தான். ஏன்னா க்ரூட் ஆயிலோட கிராஷ் கிட்டத்தட்ட நேற்று 5%, இன்னைக்கு 2%, மொத்தம் 7% கிட்ட நேற்றுல இருந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு இந்த க்ரூட் ஆயிலோட ஃபால் நெகட்டிவ் அப்படின்னா நிஃப்டி 50ல ஓஎன்ஜிசிக்கும், அதுக்கப்புறம் ஆயில் இந்தியா அதர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, இந்த 2 ஸ்டாக்குக்கும் நெகட்டிவ். இதை தவிர ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கும் இது ஒரு வீக்னஸ். ஆனால் நெஸ்லே இந்தியா வந்து எஃப்எஸ்சிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர், ஃபுட்டுக்கான ரெகுலேட்டர், மேகியில் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்கிறதுனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெஸ்லே இந்தியா இன்னைக்கு 3% கிட்ட ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் சஃபயர் ஃபுட்ஸ், தேவியான இன்டர்நேஷனல், இவங்க அதாவது இந்த கேஎஃப்சி ஆப்ரேட்டர், ஃபாரின் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க குவாலிட்டி இஷ்யூனால. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. இப்போ ஆல்மோஸ்ட் பிராட் மார்க்கெட்லேயும் சரி, செக்டாரில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து முக்கியமாக செக்டாரில் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் முதல் இடத்துல ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 5% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 5%, பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இந்த ஸ்டாக்ஸில் இருந்ததுன்னு சொல்லலாம். கவர்மெண்டோட பியூசி கம்பெனி ஐஎஃப்சிஐ இன்னைக்கு 20% கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிடிஎம்எல், அசோக் லேலண்ட் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் என்ற ஸ்டாக்கு இன்னைக்கு காலையிலேயே 5 to 6% ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டிஃபென்ஸில் டேட்டா பேட்டர்ன் இன்னைக்கு 8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சோழமண்டலம் 7%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அபவ் 7%, ஹோம் ஃபர்ஸ்ட், இந்த எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்லையும் பையிங் இன்னைக்கு டர்ன் ஆச்சு. அதாவது ரியல் எஸ்டேட் கட்டுமானத்துறை எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும்போது இந்த செக்டாரில் பெரிய அளவுக்கு அட்ராக்ஷனே இருக்காது. ஏன் அப்படின்னா எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா முதல்ல பாதிக்கப்படுறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், அடுத்த இடத்துல ரியல்டி. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சால்வ் ஆகிற இந்த நியூஸு பேங்கிங் இன்னைக்கு முக்கியமாக பிஎஸ்சி அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, ரியல்டி ஸ்டாக்ஸு. ஸோ அப்போ என்னன்னா இந்த நியூஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த 2 செக்டார் தான், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், ரியல்டி, இந்த 2 செக்டார் தான் அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மஸ்கோட ஐபிஓ ஸ்டாக்கு இன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ டெக்னாலஜி இண்டெக்ஸ் நாஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ நாளைக்கு இது நம்ம ஐடி ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுமான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து இறங்குறதுனால
ஷார்ட் கவரிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு ஐடி செக்டார் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது இன்னைக்கு வீக்கா இருக்கிற ஒரு சில செக்டார் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி தவிர்த்து டெக் மஹிந்திரா, பிரீமியர் எனர்ஜி, ஐநாக்ஸ் இந்தியா, கிளான் ஃபார்மா, கோஃபோர்ஜ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ நியூஸுக்கு வரலாம். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ குளோபல் ட்ரிகர் தான் இன்னைக்கு மார்க்கெட். நம்ம இந்தியன் டொமஸ்டிக்ல எந்த நியூஸும் வரல. குளோபல் மார்க்கெட்டோட இந்த அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை சால்வ் ஆகிற ஒரு விஷயம். G7 மாநாட்டுக்கு முன்னாடி இந்த 2 கண்ட்ரியும் ஒப்பந்தத்துக்கு ரொம்ப க்ளோஸா டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா ஆயில் சாங்ஷன்ஸ் வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டா நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா எந்தெந்த செக்டர் ரெக்கவர் ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த க்ரூட் ஆயில் ஃபால் ஆகுறதுனால எந்தெந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்னா ஏவியேஷன் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும், பெயிண்ட், டயர், லாஜிஸ்டிக்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள், என்பிஎஃப்சி அண்ட் வெஹிக்கிள் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இதுல நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா ருப்பி ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 77 காசு கிட்ட ரெக்கவர் ஆகி 95க்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி கரன்சியோட இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கிறது பேங்கிங் செக்டருக்கு புஷ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஸ்டாக்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்என்டி, எஸ்பிஐ வந்து ஜெஃப்ரிஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதே போல வோடஃபோன்ல வந்து ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. கேர் ரேட்டிங், பிஹெச்இஎல்கான ரேட்டிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். எம்டார் டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி அவங்களோட கிளைண்டான ப்ளூம் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. பட் அதனால எம்டார் டெக் வந்து பெரிய அளவுக்கு நேற்று ஃபால் ஆச்சு. அதுல இருந்து இன்னைக்கு அகைன் ஒரு ஓப்பனிங்ல ஒரு 5 to 10% கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ரி ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஹிட்டாச்சி எனர்ஜி வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ ஆட்டோ செக்டார் இப்போ மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங், ரியல்டி, அடுத்து ஆட்டோ. ஸோ ஆட்டோ செக்டாருக்கும் இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஃபார்மாவில் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி இந்த நியூஸ் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா ஃபார்மா செக்டார்லையும் எஃப்எம்சிஜிலையும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் டிஃபெண்டிங் செக்டார். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஃபண்டை வந்து டிஃபெண்டிங் செக்டார்ல பார்க் பண்ணுவாங்க. அகைன் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும்போது இங்கிருந்து பணத்தை எடுத்து பேங்கிங், ஃபினான்ஷியல் இந்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்போது எந்த செக்டார்லாம் இறங்கிச்சோ மறுபடியும் பழையபடி அந்த செக்டார்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்றதை பொறுத்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல டாபர் அவங்களோட யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டியோட இம்போர்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை எஃப்எம்சிஜி இன்னைக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா FSSAI இந்த ரெகுலேட்டரோட நோட்டீஸ் தான் எட்டர்னல், ஸ்விக்கி, சஃபயர் ஃபுட்ஸ் அதே மாதிரி இந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு ஸ்மால் செட்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. NLC இந்தியா மினரல் பிளாக் ஆக்ஷன் வந்து ப்ரிஃபர்ட் பிட்ராக வந்திருக்கிறாங்க, ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இது கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் சொன்னது, க்ரூட் ஆயில் ஃபால் ஆக ஆரம்பிச்சா கோல்டு சில்வரில் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். க்ரூட் ஆயில் இருக்கிற ஃபண்டை எடுத்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கோல்டு சில்வரில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரைஸ் இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரயில்வே செக்டார், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், பெயிண்ட், டயர், ஏவியேஷன் செக்டார் இது எல்லாமே நம்ம கவனிக்கலாம். ஸோ வேதாந்தாவோட டிமர்ஜர் ஆகி நியூ கம்பெனிஸ் வந்து ஜூன் 15 லிஸ்ட் ஆக போகுது NSE BSEல. ஸோ வேதாந்தா வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கவனிக்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 5 நாளா செல் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஜூன் 5 8,776 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 8 5,556 கோடி, ஜூன் 9 4,556, இந்த மாதிரி தொடர்ந்து செல் பண்ணிட்டு வந்தது. அந்த செல் பண்ண வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்து நேத்தி 1,987 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருந்தாங்க. மேபி இன்னியோட மார்க்கெட் ரேலி பையரா டர்ன் ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நான் என்னென்ன செக்டார் கொடுத்துருந்தோம் அந்த செக்டார் வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல வாட்ச் பண்ணுங்க. ஐடி ஷார்ட் கவரிங்கான வாய்ப்பு இருக்கு. எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா மேபி ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்ற செக்டார்ஸ் முக்கியமாக இந்த பிரச்சனைகள் அதிகமாக இம்பாக்ட் இருந்த செக்டார்ஸ்
பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, மார்க்கெட் அப்டேட்ஸ் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஜூன் 13 காலையில் 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நாளைக்கு காலையில் நடக்குது. இந்த செஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.